வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்காட்டு எப்போதுக்கு கோடி ரோட்ஸ் மாதிரி இருக்காதுல்ல, இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிடச்சிருக்கான். அதே மாதிரி இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் இருக்குது. ஆஃபரில் நைட் ஆஃப் சாம்பியனில் என்ன நடந்தது அப்படிங்கிறதும் நமக்கு ஃபுட்டேஜாக கிடச்சிருக்குது. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சிஎம் பங்க் ஜான்சனா இந்த காம்பினேஷனுக்குள்ளே நைட் ஆஃப் சாம்பியனில் மேட்ச் நடக்குதுன்னா அது எந்த அளவுக்கு விறுவிறுப்பை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேருமே அஃபன்டைன் சூப்பராக சண்டை போட்டாங்க. ட்ரக் லைஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம சிஎம் பாங் இன்றைக்கி செம்ம. ஸோ இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸோட டீம் வந்திருந்தாலும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸோட ஹெல்ப்னாலேயே, ஏன்னா இன்டைரக்டாக ஹெல்ப்னாலேயே, ஏன்னா அவர் வந்து சிஎம் பாங் அட்டாக் பண்ணியிருந்தார். அதன் மூலியமாக தான் ஜான்சனா வந்து சிஎம் பாங்கை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டார். இப்போதைக்கு ஜான்சனா தான் பார்த்தீங்கன்னா ஸ்டில் சாம்பியன். சிஎம் பாங் நினைத்த மாதிரி இன்று அவரால் சாம்பியன் ஆக முடியவில்லை. பட் இருந்தாலும் மேட்சை ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. இந்த ஷோவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆக்சுவலி ஜான்சனா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டார். அவர் சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டார். பட் ஆனால் தோற்று போன செத்ரோன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக போனார். அப்போது ஆஃபரில் என்ன நடந்தது அப்படிங்கிற மூமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிஎம் பாங் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்குது. பட் ஆனால் சிஎம் பாங் அந்தளவுக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ வெல்டன் சிஎம் பாங், வெல்டன் ஜான் சீனா, சிஎம் பாங் அப்படின்னு சொல்லிட்டு சிக்காகோ மக்கள் எப்படி ஒரு ஆதரவு கொடுப்பாங்களோ அப்படிப்பட்ட ஆதரவு. மற்றும் ஒரு சில சிறுவர்கள் நம்ம சிஎம் பாங்கை கூப்பிடுறாங்க. ஸோ கையெழுத்து கேட்குறாங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் பண்ணுறாரு. ஸோ ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா சிஎம் பாங்குக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஃபேன்ஸ் மத்தியில் கிடச்சிருக்குது. ஸோ எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் எல்லாருக்கூடையும் பேசி எடுத்துகிட்டு சில பேர் ஆட்டோகிராஃப் கேட்டாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டீசெண்டான ஒரு ஷோவாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து முடிச்சிட்டாரு. ஸோ இது ஆஃபரில் நடந்திருக்குது, டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணல. ஸோ இதை யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செக்மெண்ட்டும் நடந்திருக்குது. சோலோ சிகாவா பிராண்ட் நியூ WWE யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தார். அவர் வந்து பேசியிருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹிகிலியோ வந்து வந்திருப்பார். அதுவும் புதிய ரிங் நேமில் வந்திருப்பார். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா டாங்காலோலா தான். டாங்காலோடைய அண்ணன் தான் அவன். ஸோ அவங்க கூப்பிட்டனால தான் அவர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் மீண்டும் பார்த்தீங்கன்னா என் டீமை க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஜேக்கப் இதுக்கப்புறமா ஐ லவ் யூ சொல்ல வேண்டாம், ஏன்னா அவனுடைய ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நியூ யூஎஸ் சாம்பியன் ஆகிட்டார்ல. ஸோ அந்த கெத்தில் சொல்கிறாரு. ஆக்சுவலி இன்றைக்கி சோலோ சிகாவா யூஎஸ் சாம்பியன் ஆனது எனக்கு ரொம்ப பெரிய திருப்தி. ஒன் என்ன மாதிரி சோலோ சிகாவா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் அண்டாவைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஜேக்கப் ஃபாட்டு ஒரு கோஸ்ட்டு சாம்பியன் தான். பட் ஆனால் அவர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் அளவுக்கு போயிட்டார். பட் ஆனால் சோலோ இன்னும் மிட்கார்டாவில் இருக்கார். மிட்கார்டாவில் டைட்டில் வின் பண்ணாமல் இருக்கார். அவருக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். இதே ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நைட் ஆஃப் சாம்பியனில் 30,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வந்திருக்கிறாங்களாம். டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே விற்றுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 35,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் எவ்வளோ அப்படிங்கிற அப்பார்ச்சுமெண்ட்டாக சொல்லலை. பட் ஆனால் ஸ்மாக் டவுனுடைய ஒரு இதை சொல்லியிருக்காரு, எத்தனை ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸ்னு. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் வந்து ஹிஸ்ட்ரிலேயே அதிகமான அட்டண்டன்ஸ் ஆகிய ஒரு ஸ்மாக்டவுனா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுனில் 17,000 18,000 19,000 வரைக்கும் ஸ்மாக்டவுனில் அட்டண்டன்ஸ் ஆகிருக்காங்க. பட் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச சவுதி அரேபியாவுடைய ஸ்மாக்டவுன் வந்து 25,850 பேர் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 பேர் அட்டண்டன்ஸ் ஆன முதல் ஸ்மாக்டவுன் இந்த வருஷம் நடந்த சவுதி அரேபியா ஸ்மாக்டவுன் தானா. இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் ஸ்மாக்டவுன் ரா இதே அரங்கத்தில் நடந்திருக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து 15,000 18,000 அப்படின்னு அட்டண்டன்ஸ் ஆகிருக்காங்க. பட் ஆனால் இந்த தடவை 25,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பங்கேற்று லார்ஜஸ்ட் அட்டண்டன்ஸ் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற ரெக்கார்டை படைச்சிருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் இன்னைக்கு கிங்காக மாறிட்டார். இது சவுதி அரேபியா ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பாக இருந்தாலும் அமெரிக்கன் ஆடியன்ஸ் இன்னைக்கு செம்ம பூ பண்ணியிருக்காங்களாம். ஸோ ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அமெரிக்காவில் வந்து இன்றைக்கி ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் நடந்ததா ராண்டி ஆர்டனுக்கு தான் ஆதரவு கிடச்சிருக்கும். கோடி ரோட்ஸை ஃபேன்ஸ் ஹேட் தான் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் கோடி ரோட்ஸோடைய புஷ் அப்படிங்கிறது இது ஓவர் புஷ்ஷாக இருக்குது. ஏன்னா ரசல்மேனியாவில் தான் அவர் வந்து சாம்பியன்ஷிப்பை தோற்று போனார். ஸோ அதே சாம்பியன்ஷிப்பாக சம்மர் ஸ்லாம்லேயும் மோதி அவர் வின் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறது ஓவரு.
ஸோ இப்போதைக்கு கிங் ஆஃப் த ரிங்கில் அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் அந்தளவுக்கு இன்ட்ராக்ட் இல்லையா. அண்ட் ராண்டி ஆர்டன் போன வருஷம் கிங் ஆகலை, அட்லீஸ்ட் இந்த வருடமாச்சும் பார்த்தீங்கன்னா கிங் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள்லாம் பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க. அதை அவர் ரசிகர் மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் WWE பார்த்திங்கன்னா முழுக்க கோடி ரோட்ஸ்க்கே சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி கோடி ரோட்ஸை வின் பண்ண வச்சது. மெனி WWE அப்செட்ஸை பார்த்திங்கன்னா அப்செட் பண்ணியிருக்கான். அண்ட் USA ஆடியன்ஸும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கிறாங்களாம். கோடி ரோட்ஸ் கூடிய சீக்கிரம் ஹீல் கேரக்டர் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு புஷ் கொடுத்ததுலாம் தப்பு இல்லை. எப்படி இந்த மாதிரி கேரக்டர் ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகருக்கு எதிராக மாறுறாங்களோ அப்போது அந்த ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து ஹீல் கேரக்டராக மாறணும். அது எக்ஸாம்பிள் ராண்டி ஆர்டன் இருக்கட்டும், கடைசியாக நம்ம செத் ராலின்ஸாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும். பட் ஆனால் கோடி ரோட்ஸ் மாறவே மாட்டுக்காரு. கண்டிப்பாக கோடி ரோட்ஸ்க்கு ஒரு ஹீல் கேரக்டர் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேஸ்டனாகவே இருந்து ஜான்சனா மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தலாம் நினைக்காரு கோடி ரோட்ஸ். பட் ஆனால் இப்போ உள்ள மாடர்ன் ஏரால சாத்தியம் இல்லை. அவர் எப்போ ஹீல் கேரக்டர் பண்ணுறாரோ அப்போ தான் ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராண்டி ஆர்டன் தோற்று போனது உண்மையிலேயே வருத்தமாக தான் இருந்தது. ராண்டி ஆர்டன் பல இடத்துல வில்லத்தனத்தை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி விட்டார். பட் ஆனால் கோடி கிடச்ச நேரத்தை பயன்படுத்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாவது மண்ணாச்சுன்னு சொல்லிட்டு அவர் வின் பண்ணிட்டார். எனக்கு என்ன டவுட்டு தெரியுமா, போன வருஷம் கிங் ஆஃப் த ரிங்கும் சரி, இந்த வருஷம் கிங் ஆஃப் த ரிங்கும் சரி, வின் பண்ணவங்க தலையில் கிரீடத்தையே வைக்க மாட்டேங்கானுங்க. அப்போ எதுக்குப்பா கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணணும்? நான் கேட்குறது கரெக்ட் தானே? செத் ராலின்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக தன்னுடைய மனித பேங்கை கேஷிங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த முயற்சி இப்போது ஃபெயிலியர் ஆகிட்டு. ஆக்சுவலி இதனால் தோத்தெல்லாம் போகல, மனித பேங்க் ஆக்சுவலி வந்து அவர் கேஷிங்கே பண்ணலை. கேஷிங் பண்ணுற வர நேரத்தில் தான் இது ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கேஷிங் முயற்சி பண்ணியிருக்காரு, அது தோல்வியில் அடைஞ்சிருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு சம்பவம் நடக்கும் செத் ராலின்ஸ் மூலிமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் காய்ஸ், செத் ராலின்ஸ் கிட்ட தான் மனித பேங்க் இருக்குது. இதனால் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஏன்னா செத் ராலின்ஸ் மனித பேங்கை கேஷிங் செய்ய தான் போனார், கேஷிங் செய்யலை. ஸோ இதன் மூலியமாக தான் ஜான்சன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சாம்பியன் ஆகிருக்காரு. மேபி இந்த எஃபெக்ட் சம்மர்ஸ்லாம் வரைக்கும் தொடருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக ஜான்சனை சாம்பியனாக இருக்கும்போதும் செத் ராலின்ஸ் தான் மனித பேங்கை கேஷிங் பண்ணதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தார். இப்போவும் இவர் சாம்பியனாக இருக்கார், மனித பேங்கை கொண்டுட்டு வந்து கேஷிங் பண்ணதுக்கு செத் ராலின்ஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஜான்சனாக்கும் மனித பேங்குக்குமான சாபம் என்னைக்கு விடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதி காலத்தில் எஜ்ஜிலிருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு இந்த சாம்பியன்ஷிப்புக்கான மனித பேங்க் கான்ட்ராக்ட் வந்து விடாக்கருப்பாக காத்துக்கருப்பு மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது. அது உண்மை தானே? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் செத் ராலின்ஸ் எப்போ தான் தன்னுடைய மனித பேங்கை கேஷிங் செய்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி உமன்ஸுக்கான குயின் ஆஃப் த ரிங்கை வந்து ஜேட் கார்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆக்சுவலி WWE முடிவு எடுத்ததுலேயே ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா ஆஸ்கா வந்து மெனி டைம் சாம்பியன், மெனி டைம் பிளேயர். பட் ஆனால் ஜேட் கார்களுடைய கெரியர் மூமெண்ட் இது. ஸோ அதில் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாகவே இருந்தது. ஏன்னா நியோமி வேறு இருக்கிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. காய்ஸ், ஆல்ரெடி நியோமி பார்த்தீங்கன்னா எப்பண்டா நான் சாம்பியன் ஆகலான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போது டிஃபினிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஜேட் கார்கள் தான் மோத போகிறாங்க. ஒரு வேளை வின் பண்ணிட்டாலும் தான் கேஷிங் பண்ணுவேன் அப்படிங்கிறத நியோமி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜேட் கார்களுக்கும் நியோமிக்குமான ஃபியூடை இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்காங்க. எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குயின் ஆஃப் த ரிங் வின் பண்ண ஜேட் கார்கள் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆக்சுவலி உமன்ஸுக்கான குயின் ஆஃப் த ரிங் அந்த கிரீடர் இருக்குல்ல, இது 3வது தடவை நடக்குது. ஃபஸ்ட்டு செலினா வெகா வின் பண்ணாங்க, போன வருஷம் நயா ஜாக்ஸ் வின் பண்ணாங்க, இன்னைக்கு இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கும். கங்க்ராச்சுலேஷன் ஜேட் கார்கள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜெந்தர் மகாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெந்தர் மகால் ஒரு இந்திய பெண்ணை அமெரிக்காவில் லவ் பண்ணி ஸோ இப்போ அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்காக அவருடைய ஓல்டு ஃப்ரெண்டான ஷேமஸ்லேருந்து அண்ட் 3MB டீமில் இருக்கிற ஹீட் ஸ்லைடர் மற்றும் ட்ரூ மார்க்கெண்டர் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க நெருங்கிய நண்பர்களில் அவங்களுக்கு இந்தியன் ட்ரெஸ், அதுவும் பஞ்சாபி ட்ரெஸ் இருக்குல்ல, பஞ்சாபி ட்ரெஸ்ஸு, அதை பார்த்திங்கன்னா ஜெந்தர் மகால் அவங்களுக்கு போட வச்சு ஸோ அமெரிக்கன்ஸே பஞ்சாபியன்ஸ் ஆகி தான் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்ருக்காரு. நான் உண்மையிலேயே நட்புனா இதாங்க நட்பு. ஒரு அமெரிக்கா, ஒரு UK, ஒரு இந்தியா, 3 பேரும் சேர்ந்து நட்பாக தொடர்றாங்கல்ல, செம. ஜெந்தர் மகாலுடைய காஸ்டிங் அப்படியே நல்லா இருக்குங்க. என்ன சுடிதாரை தான் கொஞ்சம் லென்த்தாக தைச்ச மாதிரி இருக்குது, மற்றபடி ஓகே. ஷால் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, மற்றபடி ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது. எனக்கு ட்ரூவோடைய பச்சை கலர் பிடிச்சிக்குங்க, அவருக்கு சூட்டாக இருக்குல்ல, அண்ட் ஜெந்தர் மகாலுக்கும் நல்லா இருக்குல்ல.